ஒருவருடைய மதிப்பு தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் எதை வைத்து அளவிடப்படுகிறது என்றால், அவர் வாங்குகிற சம்பளம் எவ்வளவோ அதை வைத்து தான் அளவிடப்படுகிறது. எவ்வளோ சம்பளம் வாங்குகிறாரோ அந்த அளவுக்கு அவர் உயர்வானவர், உயர்ந்த இடத்தில் இருக்கிறார் என்று பொருள். அதனால் சொத்து மதிப்பு அப்படின்லாம் சொல்கிறோம். மதிப்பு என்பது சம்பளம், எவ்வளோ சம்பளம் வாங்குகிறாரு, அவருடைய நேரம் எந்த அளவுக்கு மதிப்பு வாய்ந்தது என்பது அவர் வாங்குகிற சம்பளத்தை வைத்து நாம் புரிந்து கொள்ளலாம். எவ்வளோ அப்போ அதனால் சம்பளத்தை, அதனால தான் ஒருத்தர்கிட்ட நீ சம்பளத்தை கேட்காதன்னு சொல்கிறாங்க. ஒருத்தரை பார்த்தா அவங்க சம்பளம் எவ்வளோன்னு கேட்காத அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்கலாமா? நான் கேட்பதற்கு உரிமை இருந்தால் கேட்கலாம். உரிமை இல்லாதவங்ககிட்ட கேளுங்க, கேட்காம போங்க, அதனால் ஒன்றும் இல்லை. தெரிந்து கொள்வது, ஒருவருடைய மதிப்பை தெரிந்து கொள்கிற ஆர்வம் தான் இந்த சம்பளத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. அவருடைய மதிப்பு என்னவாக இருக்கும், நம்மை விட உயர்வானதா அல்லது நம்மை விட தாழ்வானதா, நம்மை விட குறைவாக இருக்கிறதா அவருடைய மதிப்பு, அல்லது நம்மை விட அவருக்கு தாழ்வாக இருக்கிறதா. சரி, மதிப்புங்கிறது ஒருவருடைய மதிப்பு தான். அவருடைய சம்பளம் என்பது அவருடைய மதிப்பை அளவிடுவதற்கான ஒரு கருவி. அப்படின்னா சம்பளம் எதுக்காக கொடுக்குறாங்க? திறமைக்காக கொடுக்குறாங்க. அப்போது ஒருவருடைய மதிப்பு என்பது என்னவென்றால் திறமை தான் ஒருவருடைய மதிப்பு. ஏன்னா திறமைக்கு தான் சம்பளம் கொடுக்குறாங்க. சம்பளம் திறமைக்கு தான் கொடுக்குறாங்க. அப்போது ஒருவருடைய மதிப்பு என்பது அவருடைய சம்பளத்தால் அளவிடப்படுகிறது என்றால், அந்த சம்பளமே எதுக்காக கொடுக்குறாங்கன்னா திறமைக்காக தான் கொடுக்குறாங்க, தொழில் திறமைக்காக கொடுக்குறாங்க. அப்போ அந்த திறமை தான் ஒருவருடைய மதிப்பு. அதனால் நீங்கள் திறமையை அதிகரித்து கொண்டே போனால் உங்களுடைய மதிப்பும் அதிகரித்து கொண்டே போகும். திறமையை வளர்த்து கொள்ளவில்லை என்றால் மதிப்பு என்பது இல்லாமல் போய்விடும், அது குறைந்து கொண்டே தான் போகும். அதனால் உங்களுடைய மதிப்பை நீங்கள் அதிகப்படுத்தி கொள்ள வேண்டுமென்றால் உங்களுடைய திறமைகளை அதிகப்படுத்தி கொள்ளுங்கள். சம்பளம் எது கொடுப்பாங்க? நீங்கள் செய்கிற தொழிலுக்கு தான் இந்த சம்பளம் கொடுப்பாங்க. அப்போது நீங்கள் செய்கிற தொழிலில் நீங்கள் திறமை வாய்ந்தவராக இருந்தால் சம்பளம் உங்களுக்கு கூட கிடச்சிக்கிட்டே இருக்கும். அப்போது உங்கள் தொழிலில் நீங்கள் திறமையை கூட்டிக் கொண்டே போக வேண்டும், அதிகப்படுத்தி கொண்டே போக வேண்டும். அதன் மூலம் உங்களுடைய மதிப்பு, உங்களுடைய திறமையை, நீங்கள் செய்கிற தொழிலில் திறமை அதிகரிச்சுட்டே போகும்போது உங்களுக்கான அந்த மதிப்பு, அந்த சம்பளம், மதிப்பு எனப்படுகிற அந்த சம்பளம் அதிகமாகி கொண்டே போகும். புகழும் அதிகமாகி கொண்டே போகும். புகழ் ஒரு 50%, ஒரு மதிப்பு, அதாவது பணம் ஒரு 50%. இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் மதிப்பு. மதிப்புங்கிறது வெறும் பணம் மட்டும் கிடையாது, புகழும். இப்போ ஒருத்தர்கிட்ட இருக்கிற எவ்வளோ பணம் திருடி கூட தான் ஒருத்தர் திருடி கொள்ளையடித்து அநியாய விலைக்கு வியாபாரம் பண்ணி நிறைய பணத்தை சம்பாதிப்பாங்க. அவங்ககிட்ட நிறைய பணம் இருக்கும், பண மதிப்பு நிறையா இருக்கும். ஆனால் புகழ் என்பது இருக்காது, இகழ்ச்சி தான் நிறைய இருக்கும். இகழ்ச்சியை சம்பாதித்து கொண்டே எல்லோரும் திட்டுவாங்க, அநியாய விலைக்கு வியாபாரம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அல்லது எங்கே கொள்ளையடித்து, எங்கே லஞ்சம் வாங்கிட்டு ஊழல் பண்ணிவிட்டு மக்களை கொள்ளையடித்து சேர்த்த பணம் இது. ஆனால் நிறைய பணம் இருக்கும், ஆனால் புகழ்ச்சி இருக்காது, இகழ்ச்சி தான் இருக்கும். அப்போது ஒரு மதிப்பு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்றால் புகழோடு சேர்ந்த பணம், புகழ வேண்டும். மக்கள் புகழ்ந்து அவர்களுடைய திறமைக்கு கொடுக்கப்படுகிற அந்த மதிப்பு தான் சம்பளம். இகழ்ந்து கொண்டே மக்கள் வயிறறிந்து கொண்டு கொள்ளையடித்து திருடி அப்படி நிறைய பணத்தை சம்பாதிக்கக்கூடாது. புகழை சம்பாதித்து கொண்டே, பாராட்டுகளை சம்பாதித்து கொண்டே அந்த பணத்தையும் சம்பாதிக்க வேண்டும். அதுதான் ஒரு சரியான ஒன்று. இகழ்ச்சியை சம்பாதித்து கொண்டு நீங்கள் பணத்தை சம்பாதித்தால் கண்டிப்பாக அந்த பணம் உங்களுக்கு உதவாது. கண்டிப்பாக உங்களுக்கு அது உடலுக்கு கேடாகவும் நோயாகவும் அது மாறும். அது சாபத்தின் பலனாக நோயாகத்தான் அது விடியும். ஏன்னா இகழ்ச்சியை அனுபவிக்கிறாங்கள்ல. புகழ்ச்சி தான் அமைதியை தரும். புகழ்ச்சி என்பது பாதுகாப்பை தரும். உங்களுக்கு ஒரு புகழ் இருக்குது, உங்கள் பகுதியில் உங்களுக்கு ஒரு புகழ் இருக்குது, நீங்கள் செய்கிற வேலையில் உங்களை சுற்றி இருக்கிற தொழிலாளர் உங்களை மதிக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குது. அதனால் மனசு அமைதியாக இருக்கும். இகழ்ந்து கொண்டே நீங்கள் பணத்தை சம்பாதிக்கிறீங்க, மக்களுடைய இகழ்ச்சியை சம்பாதித்து கொண்டே உங்களை சுற்றி இருப்பவர்கள் இகழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள், நீங்கள் பணத்தை சம்பாதிக்கிறீர்கள். கொள்ளையடிக்கிறீங்க, திருடுறீங்க, லஞ்சம் வாங்குறீங்க, ஏமாத்துறீங்க, அநியாய விலைக்கு வியாபாரம் பண்ணுறீங்க. இப்படி நீங்கள் பணத்தை சம்பாதிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்களுக்கு பாதுகாப்பே இருக்காது. எல்லாரும் பார்த்தாலும் உங்களுக்கு எதிரியாகவே தெரியும். நிம்மதியாக தூங்க முடியாது, உடல் நலன் கெட்டு போயிடும், மனசில் அமைதிங்கிறது சுத்தமாக இருக்காது. அதனால் நோய், உடம்புல நோய் வரும், சீக்கிரமாக செத்துருவாங்க. அதான் இகழ்ச்சிங்கிறது ஒரு சாபம். நீ அழிந்து போ அப்படிங்கிற அந்த அது நடந்துடும். அதனால் புகழ்ச்சிங்கிறது என்னென்னா நீங்கள் வாழணும், பல்லாண்டு காலம் வாழணும்,
நீங்கள் நீடூழி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துறாங்கல்ல, அந்த வாழ்த்துக்களோடு அந்த பணத்தை சம்பாதிக்கணும். புகழ்ச்சியை சம்பாதித்து கொண்டே பணத்தையும் சம்பாதிக்கணும். அது நமது உடல் ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்கும். நம்ம மனசில் அமைதியை ஏற்படுத்தும். உடம்புல நோய் இருந்தாலும் வர குணமாக செய்யும். அந்த அளவுக்கு புகழ் என்பது ஒரு மருந்து. நல்ல தூக்கம் வரும், பாதுகாப்பு. நம்ம உங்களுக்குன்னு அதாவது அந்த புகழோடு வாழ்கிறவர்களுக்கு ஏதாவது ஆபத்துன்னா சுற்றி உள்ளவங்க பாதுகாப்பாங்க. அந்த மாதிரி ஒரு புகழ்ச்சியோடு சேர்த்து அந்த பணத்தை சம்பாதிக்கணும். புகழ்ச்சி 50%, பணம் 50%. இதுதான் மதிப்பு. ஒருவருடைய மதிப்பு என்பது புகழும் பணமும். பணத்தோடு சேர்ந்த அந்த புகழ். ஒரு பணம் உயர்ந்து கொண்டே போகுதுன்னா புகழும் உயர்ந்து கொண்டே போகும். யாருக்கு பணம் மட்டும் யாருக்கு உயரும் அப்படின்னா, திருடிக்கிட்டு கொள்ளையடிச்சிக்கிட்டு லஞ்சம் வாங்கிட்டு பணத்தை மட்டும் சம்பாதிக்கிறாங்க பாருங்கள், அவங்க தான் புகழ் இல்லாமல் பணத்தை மட்டும் சம்பாதிச்சுட்டே போவாங்க. அதனால் அது ஒரு 50% தான். வெறுமனே பணம் மட்டும் எனக்கு போதும், புகழ்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போவாங்க. கண்டிப்பாக அவங்க மனசில் அமைதி இருக்காது. கண்டிப்பாக நோய் வந்துடும். கண்டிப்பாக விரைவாக உடல் ஆரோக்கியம் கெட்டு வாழ்க்கையிலே அமைதி இருக்காது என்பது நிச்சயம். தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில்தான் ஒருவர் வாங்குகிற சம்பளம், அதை வைத்து ஒருவருடைய மதிப்பு அளவிடப்படுகிறது. அதனால் தொழில் திறமை எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஏற்ற இறக்கம்லாம் இருக்கும். எல்லோரும் விஞ்ஞானியாக இருக்க முடியாது, எல்லோரும் டாக்டர் ஆகிட முடியாது. அதனால் ஒரு மருத்துவமனை என்றால் அங்கே டாக்டரும் தேவை, நர்ஸும் தேவை, கம்பவுண்டரும் தேவை, வாட்ச்மேனும் தேவை, துப்புரவு பணியாளரும் தேவை. எல்லாரும் தேவையாக இருக்கிறார்கள். ஒருத்தர் டாக்டராக இருக்கிறதுக்கு விருப்பப்படுறாங்க, இன்னொருத்தர் நான் நர்ஸாகவே இருந்துட்டு போகிறேன், அதில் அவங்க திருப்தி அடைகிறார்கள். இன்னொருத்தர் நான் துப்புரவு பணியாளராகவே இருந்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துக்கிறாங்க. அது அவங்கவுங்களுடைய விருப்பம். இந்த உலகத்தில் நீ என்னவாகணுங்கிறது உன்னுடைய விருப்பத்தை பொறுத்து இருக்கிறது. அதனால் அவரவர் நிலையை அவர்கள் ஏற்றுக்கொண்டு உயர்வு தாழ்வு என்பது தவிர்க்க முடியாத ஒரு நிலையாக மாறிவிடுகிறது. இந்த இயந்திர அறிவியல் எல்லாரும் டாக்டர் ஆகவும் முடியாது, விரும்பவும் மாட்டாங்க. எல்லோரும் நர்ஸாகவும் விரும்ப மாட்டாங்க. எல்லோரும் அதனால் டாக்டராக விரும்புகிறவங்க டாக்டர் ஆகிறதுக்கு உழைச்சாக்கா டாக்டர் ஆக முடியும். நர்ஸாக விருப்பப்படுறவங்க அதற்கு ஒரு உழைப்பு தேவை. ஒரு துப்புரவு பணியாளருக்கும் ஒரு உழைப்பு தேவை. ஆக உழைப்பு இல்லாமல் எந்த ஒரு நிலையிலையும் நீங்கள் இருக்க முடியாது. எதுவும் உழைப்பு இல்லாத ஒரு நிலை என்பது இல்லவே இல்லை. ஆக எல்லாமே உயர்வு தான். உயர்வில் எது மிக உயர்வு என்பது தான் இங்கு கணக்கிடப்பட வேண்டும். எது மிக உயர்வு, எது மிக உயர்வை விட கொஞ்சம் தாழ்வானது எது அப்படின்னு தான். அவங்க எல்லாமே உயர்வு தான். சாதாரணமாக எதுவுமே கிடைக்காது. உழைத்தால் தான் எதுவுமே. உழைக்காமல் எந்த ஒரு நிலையிலையும் நீங்கள் வாழவே முடியாது. இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் தான் இது போன்ற ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம். பணத்தை வைத்து ஒருவருடைய மதிப்பை அளவிடுவது, பொருளாதாரத்தை வைத்து ஒருவருடைய மதிப்பை திறமையை அளவிடுவது, இதெல்லாம் இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் தான். 2040க்கு அப்புறம் இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்து விடும். பணம் என்னும் நடைமுறை இல்லாமல் போய்விடும். அதன் பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கு சமத்துவம் தான் நிலவும். யாரும் தொழில் திறமை என்பது எப்படி இருக்குன்னா ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரு 8 வயசுக்கு மேலே உள்ள எல்லாத்துக்கும் ஒரு 2 ஏக்கர் நிலம் கொடுத்துருவாங்க. 2 ஏக்கர் நிலம் தான். அதுக்குள்ளே தான் நீ எவ்வளோ உற்பத்தி செய்கிற, அவ்வளோதான். நீ 10 ஏக்கர் நிலம்லாம் வாங்க முடியாது. நீ ரொம்ப திறமையானவராக இருந்தால் அதற்காக உனக்கு 10 ஏக்கர் நிலம்லாம் உனக்கு கொடுக்க மாட்டாங்க. நீ எவ்வளோ பெரிய திறமையானவராக இருந்தாலும் சரி, உனக்கு 2 ஏக்கர் நிலம் தான். அதுக்குள்ளே நீ உன் திறமையை காமிச்சிக்கோ. எல்லாத்துக்குமே 2 ஏக்கர் நிலம், அதுக்குள்ளே அவரவர் திறமையை காமித்து கொள்ள வேண்டியது தான். மற்றபடி அப்போ எல்லாருமே ரொம்ப இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வு, கடுமையான ஏற்றத்தாழ்வுகள்லாம் அங்கே இருக்கவே இருக்காது. இங்கே இருக்கிற மாதிரி இருக்காது. ஒரு டாக்டர், ஒரு நர்ஸு, ஒரு துப்புரவு பணியாளர், இந்த மாதிரியான ஏற்றத்தாழ்வுகள்லாம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் இருக்காது. ஏன்னா எல்லாத்துக்குமே 2 ஏக்கர் நிலம். அந்த 2 ஏக்கர் நிலத்தில் அவங்க திறமையை காட்டிக்க வேண்டியதான், காமிச்சு உணவுப் பொருளை உற்பத்தி செய்ய வேண்டியதுதான். அதனால் அங்கே சமத்துவம் என்பது ரொம்ப சாதாரணமாக நிலவும். ஏற்றத்தாழ்வு என்பது அங்கே இருக்கவே இருக்காது. ஏற்றத்தாழ்வை விரும்பவும் மாட்டாங்க. எல்லோரும் ஒரே மாதிரி ஆனால் சின்ன சின்ன ஏற்றத்தாழ்வுகள் என்பது இயற்கையாகவே அமையும். ஏற்றத்தாழ்வுகளை அவர்கள் விரும்பவில்லை என்றாலும் ஏற்றத்தாழ்வுகள் என்பது இயற்கையாகவே அமையும். அது உங்களை ரொம்ப வேற்றுமையை அங்கு உருவாக்காது, ஒற்றுமையை பாதிக்காது. அவர்களிடம் உள்ள ஒற்றுமையை அது பாதிக்காது. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வாழ்கிற மக்களிடம் உள்ள ஒற்றுமையை அந்த ஏற்றத்தாழ்வுகள் என்பது எதுவும் செய்துவிட முடியாது. அங்கே ஒற்றுமையாக இருக்கிறது தான் இயல்பு. வேற்றுமையாக அங்கே வாழவே முடியாது. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வேற்றுமையோடு வாழவே முடியாது, ஏற்றத்தாழ்வுகளோடு வாழவே முடியாது. ஆனால் தற்போது நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிற இயந்திர அறிவியல் உலகில்
ஒற்றுமையாக வாழவே முடியாது. வேற்றுமையோடு தான் வாழ முடியும். இந்த ஏற்றத்தாழ்வுகள் இருக்குல்ல, பணம் பொருளாதாரத்தில் உயர்ந்தவர், திறமையில் உயர்ந்தவர், தாழ்ந்தவர், இந்த மாதிரி திறமையே இல்லாதவர், இதெல்லாம் இந்த இயந்திர அறிவியல் உலகில் இதுதான் இருக்கும். இங்கே வந்து ஒற்றுமை சமத்துவம் எதுவுமே இருக்காது. வேற்றுமையும் ஏற்றத்தாழ்வுகளும் வேறுபாடுகளும் தான் இங்கே இருக்கும் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில். ஒருவருடைய உயர்வை வந்து அவருடைய சம்பளம் தான் தீர்மானிக்குது அப்படின்னா, ஒரு தொழில் திறமை தான் ஒருவருடைய உயர்வை தீர்மானிக்கிறது இந்த இயந்திர அறிவியல் உலகில் அப்படின்னு நாம் வந்து நினச்சிட்ருக்குறோம். அந்த உயர்வு தொழில் திறமையில் ஒருவர் தொழிலில் அடைகின்ற அந்த உயர்வு என்பது குடும்ப உறவுகளை பாதிக்கக்கூடாது. ஒரு குடும்ப உறவுகளை வந்து பாதிக்கக்கூடாது. ஏன்னா ஒருத்தர் சம்பளம் அதிகமாக வாங்குறாரு அப்படின்னா, ஒரு வீட்டில் அண்ணன் தம்பிகள்லாம் இருப்பாங்க. தம்பி நிறைய சம்பளம் வாங்கும்போது அண்ணன் குறைவாக சம்பளம் வாங்கும்போது, அண்ணன் செய்கிற வேலையில் குறைவான சம்பளத்தை அண்ணன் வாங்கும்போது, அப்போ அண்ணன் வந்து தாழ்வான இடத்துக்கு போயிடுற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. அப்போ அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, நிறைய சம்பாதிக்கிறவங்க பெரிய வீடு கட்டுறாங்க, குறைவான சம்பாதிக்கிறவங்க சிறிய வீடு கட்டுறாங்க. அது மாதிரி வந்து நிறைய அந்த மாதிரி வீடுகளில் ஏற்றத்தாழ்வு, வீடு கட்டுவதில் ஏற்றத்தாழ்வு, இந்த ஏற்றத்தாழ்வு வந்து குடும்ப உறவுகளை பாதிக்கிறது. இப்போது தம்பி நிறைய சம்பாதிக்கும் போது அவர் பெரிய வீடு கட்டிடுறாரு. அண்ணன் குறைவாக சம்பாதிக்கும் போது அவர் வாடகை வீட்டில் இருக்கிறார். அப்போது வந்து அந்த அண்ணன் தம்பிக்கு இடையில உறவு முறை சரியாகவே இருக்குது. ஆக இப்படி தான் வந்து அப்புறம் பார்த்திங்கன்னா, அப்பா வந்து ஒரு மகனை விட உயர்ந்தவர் தான் அப்பா என்கிற உறவு. ஆனால் அப்பா என்ன பண்ணுறாரு, ஒரு 60 வயசுக்கு பிறகு வேலைக்கு போகாமல் மகனோட சம்பாத்தியத்தை எதிர்பார்க்குறாரு. அப்படி இருக்கும்போது மகன் உயர்ந்த இடத்துக்கு போயிடுறாரு, அப்பா என்பவர் தாழ்ந்த இடத்துக்கு போயிடுறாரு. ஆக இந்த தொழில் திறமை, அந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வு என்பது குடும்ப உறவுகளை ரொம்ப பாதிக்குது. குடும்ப உறவுகளில் ஒரு மரியாதை இல்லாமல் போய்விடுகிறது, அன்பு இல்லாமல் போய்விடுகிறது, குடும்ப உறவுகளே வெறுக்கிற மாதிரி போயிடுது. அப்போது தொழிலில் அடைகின்ற அந்த திறமை இருக்குல்ல, உயர்வு, நிறைய சம்பளம் வாங்கலாம். உங்களுக்கு தொழிலில் வந்து உங்களுக்கு நிறைய திறமை இருக்கலாம், அதனால் நீங்கள் நிறைய சம்பளம் வாங்கலாம். ஆனால் அதனால் நீங்கள் ஒரு உயர்ந்த இடத்துக்கு போயிடலாம். ஆனால் அதே நேரத்தில் அது வந்து உங்கள் குடும்ப உறவுகளை பாதிக்கக்கூடாது. அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, வீடுகள் எல்லாமே ஒரே மாதிரி தான் கட்டணும். ஒருத்தர் பெரிய வீடு, அண்ணன் வந்து சிறிய வீடு, தம்பி வந்து பெரிய வீடு, இன்னொரு அண்ணன் வாடகை வீடு, இன்னொரு அக்கா வாடகை வீடு, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஒரு அண்ணன் சொந்தமாக ஒரு தம்பி 2-3 வீடை வச்சுருப்பா, ஒரு தங்கச்சி இன்னும் 2-3 வீடு, அவள் நிறைய சம்பாதிக்கிறா, அதனால் 2-3 வீடை கட்டி வச்சுருப்பா. ஆனால் வந்து அந்த அண்ணன் வந்து என்ன பண்ணுவார், வாடகை வீட்டில் இருப்பார். இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுகள்லாம் இங்கே இருக்கக்கூடாது. பெரிய வீடு, சின்ன வீடு, வாடகை வீடு, எல்லாத்துக்கும் சொந்தமாக வீடு இருக்கணும். 8 வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தருக்கும் சொந்தமாக ஒரு வீடு, தேவையான அளவு தான் இருக்கணும். அந்த வீடே சொந்தமாக இருக்கணும், ஒரே அளவு தான் இருக்கணும். இப்போ ஒரு நாடு ஃபுல்லாகவே இருக்கிற வீடுகள் அனைத்தும், மக்கள் வசிக்கின்ற வீடுகள் அனைத்தும் ஒரே அளவு தான் இருக்கணும். நீ வந்து நிறைய சம்பாதிக்கலாம், குறைவாக சம்பாதிக்கலாம், பெரிய பணக்காரர்களாக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம். ஆனால் அது குறைவாக சம்பாதிக்கலாம். அதெல்லாம் நீ உன் வீட்டில் காமிக்கக்கூடாது. நான் நிறைய சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பீத்திக்கிறதுக்காக பெரிய பெரிய வீடுகளை கட்டிகிட்டு இருக்கக்கூடாது. இதுதான் குடும்ப உறவுகளை ரொம்ப பாதிக்கும். ஒரு பெரிய வீடுகளை கட்டிகிட்டு இருக்கிறவங்கள பார்த்தாக்கா ரொம்ப வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பொறுக்காது. ஒரு பொறாமையாக இருக்கும், வயிற்றெரிச்சலாக இருக்கும். என்னடா வாழ்க்கை இது, ஒரு சொந்தமாக ஒரு வீடு கட்ட முடியலையே அப்படிங்கிற வயிற்றெரிச்சல், இந்த மாதிரி குறுகிய உணர்ச்சிகளை உற்பத்தி செய்யும். பெரிய வீடு கட்டும்போது அதை பார்க்கும்போது, இந்த மாதிரி வீடே இல்லாதவர்களுக்கு அதை பார்க்கும்போது அவர்களுடைய மனதில் குறுகிய உணர்ச்சிகளை அது உற்பத்தி செய்யும். அதனால் வந்து இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுகள் இருக்குல்ல, வீடு கட்டுறதுல உள்ள ஏற்றத்தாழ்வுகள் இருக்குல்ல, பெரிய வீடு கட்டுறது, நிறைய சம்பாதிக்கிறவங்க பெரிய வீடு கட்டுறது, அது தொழிலில் உள்ள திறமைக்காக தான் சம்பளம் கொடுக்குறாங்க நிறைய. அந்த திறமையை வந்து குடும்ப அமைப்புக்குள் வந்து புகுத்தும் போது குடும்ப அமைப்பில் உறவுகளில் விரிசல் ஏற்பட்டு விடுகிறது. நிறைய பணம் சம்பாதிக்கிற அந்த தம்பி வந்து பெரிய வீடு கட்டிடுறான், நிறைய சம்பாதிக்கிற அந்த தங்கச்சி வந்து பெரிய வீடு கட்டிடுறா, குறைவாக சம்பாதிக்கிற அந்த அக்கா வந்து வாடகை வீட்டில் இருக்கிறான். அப்போ அவங்களுக்கு இடையில் எப்படி அன்பு பாசம்லாம் இருக்கும், உண்மையான அன்பு பாசம் எப்படி இருக்கும்? அந்த அக்காவுக்கு தங்கச்சியை பார்த்தாலே ஒரு வெறுப்பாக பொறாமையாக இருக்கும். அந்த தங்கச்சிக்கு தனது அக்காவை பார்த்தாலே ஒரு பரிதாபமாக இருக்கும், அல்லது ரொம்ப இளக்காரமாக இருக்கும், ஒரு கௌரவ குறைச்சலாக கூட இருக்கும். இவளை தன்னுடைய அக்கா என்று சொல்லிக் கொள்வதற்கு, வாடகை வீட்டில் இருக்கிற தனது அக்காவை தனது அக்கா என்று சொல்லிக் கொள்வதற்கு அந்த தங்கச்சிக்கு கௌரவ குறைச்சலாக இருக்கும். அதனால் இந்த ஏற்றத்தாழ்வுகள் இருக்குல்ல, தொழிலில் ஒருத்தர் உயர்வாக இருக்கிறார், நிறைய சம்பளம் வாங்குறாரு, அப்புறம் இன்னொருத்தர் பார்த்தா இது வந்து குடும்ப அமைப்பை பாதிக்கக்கூடாது.
ஒரு அண்ணன் தம்பி இருக்காங்கன்னா தம்பி நிறைய சம்பளம் வாங்குவான், அண்ணன் ரொம்ப குறைவாக சம்பளம் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க. தங்கச்சி நிறைய சம்பளம் வாங்குவான், அக்கா குறைவாக சம்பாதிப்பா. அப்படின்னா அப்பா ரொம்ப கம்மியாக சம்பாதிப்பார், ஆனால் பிள்ளைகள் நிறைய சம்பாதிப்பாங்க. இதெல்லாம் வந்து குடும்ப உறவுகள். அவர்களுக்கு ஒரு குடும்பம் என வந்துவிட்டால் அங்கே வந்து இயற்கையாகவே ஒரு உயர்வு தாழ்வு இருக்குது. அண்ணன்னா உயர்வு, அக்கான்னா உயர்வு, அதுமாதிரி அப்பான்னா உயர்வுன்னு அர்த்தம், தம்பின்னா தாழ்வு. அப்பா வந்து தனது பையன் வந்து எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் டே இங்கே வாடா அப்படின்னு தான் கூப்பிடுவார். அதுமாதிரி ஒரு அண்ணன் வந்து தனது தம்பியை விட பல மடங்கு குறைவாக சம்பாதித்தாலும் அந்த அண்ணன் வந்து தனது தம்பியை பார்த்து என்னடா எப்படா இருக்க அப்படின்னு தான் கேட்பார், வாடா போடான்னு தான் கேட்பார். அப்போது அந்த தம்பி என்ன பண்ணுவார், நிறைய சம்பாதிக்கிற நம்மளை பார்த்து இவன் வந்து குறைவாக சம்பாதிக்கிறான், நம்முடைய அண்ணன் வந்து குறைவாக சம்பாதிக்கிறான், அவன் வந்து என்னை பார்த்து வாடா போடான்னு சொல்லிகிட்டு இருக்கான் 4 பேர் மத்தியில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கௌரவ குறைச்சல் இது மாதிரியான இதெல்லாம். அப்போது ஒரு எப்போவுமே வந்து என்ன பண்ணணுன்னா தொழிலில் உள்ள உயர்வை அந்த தொழில் செய்கிற இடத்துல கழட்டி வச்சுட்டு வந்துடணும். அதை வந்து நீ இங்கே வந்து குடும்ப அமைப்பில் வந்து வெளிப்படுத்தக்கூடாது. பெரிய வீடு கட்டக்கூடாது. எல்லாருக்கும் இந்த உலகத்தில் எல்லாருக்கும் ஒரே அளவு வீடு தான் இருக்கணும். வீடுன்னு வந்துட்டால், குடும்பம்னு வந்துட்டால் அங்கே வசிப்பவர் அனைவருக்கும் ஒரே அளவு தான் வீடு இருக்கணும். அப்போ அண்ணனுக்கும் ஒரே அளவு வீடு தான், அதிகமாக சம்பாதிக்கிற பல மடங்கு அதிகமாக சம்பாதிக்கிற தம்பிக்கும் ஒரே அளவு வீடு தான், குறைவாக சம்பாதிக்கிற அண்ணனுக்கும் ஒரே வீடு தான். வாடகை வீடுங்கிறதே இருக்கக்கூடாது, எல்லாத்துக்கும் சொந்தமாக வீடு இருக்கணும். ஆனால் அந்த வீடு எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும். அப்படி இருக்கும்போது குடும்பம் என்பது வந்து குடும்பத்தில் ஏற்றத்தாழ்வு என்பதே இருக்காது. குடும்பம்னு வந்துட்டால் எல்லாரும் ஒன்று தான். நீ எவ்வளோ தான் பணம் சம்பாதிச்சாலும் அது உன் தொழிலில், உன் பணத்தை நீயே வச்சுக்கோ. ஆனால் ஒரு குடும்பம்னு வந்துட்டால் இங்கே எல்லாருமே ஒன்று தான். அது மாதிரி குடும்பத்துக்கு ஆகிற செலவில் எல்லோரும், நீ நிறைய பணம் சம்பாதிச்சாலும் சரி, ஒரு குடும்பத்துக்கு எவ்வளோ தேவைப்படும், ஒரு மாதத்துக்கு ஒரு 30,000 தேவைப்படும். ஒரு 6 பேர் இருக்காங்க ஒரு குடும்பத்தில், அந்த குடும்பத்துக்கு ஒரு 30,000 தேவைப்படுது அப்படின்னு வைங்க ஒரு மாதத்தில். அப்போ இந்த 6 பேரும் ஆளுக்கு 5,000 போட்டால் அந்த 30,000 குடும்பத்துக்கு தேவையான அந்த 30,000 கிடைத்து விடுகிறது. அப்போது அதில் வந்து தம்பி இருப்பான், அண்ணன் இருப்பான், அக்கா இருப்பான், தங்கச்சி இருப்பான். அப்போது வந்து தம்பி என்ன தான் நிறைய லட்சமாக சம்பாதிச்சாலும் நீ குடும்பத்துக்காக கொடுக்க போகிறது 5,000 தான். அந்த அண்ணன் வந்து கொஞ்சமாக சம்பாதிச்சாலும் அவனும் 5,000 தான் கொடுக்க போகிறான். அது மாதிரி தங்கச்சி வந்து ரொம்ப சம்பாதிச்சாலும் அவள் கொடுக்க போகிறது என்னவோ 5,000 தான், அதுக்கு மேலே ஒரு பைசா வேண்டாம். அப்போது அந்த குடும்பத்தில் வந்து சமத்துவம் என்பது, குடும்பம் என வரும்போது அனைவரும் அந்த தொழில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்குல்ல, தொழில் திறமையை அடிப்படையாக கொண்ட அந்த ஏற்றத்தாழ்வுகளை அந்த தொழில் செய்கிற இடத்துல கழட்டி வச்சுட்டு வீடுன்னு வரும்போது எல்லாரும் சமம். இங்கே யார் பெரியவர்கள் என்றால் அண்ணன், ஒரு தங்கச்சியை விட அக்கா தான் பெரியவன், அது மாதிரி தம்பியை விட அண்ணன் தான் பெரியவன். அதான் அண்ணன் அக்கா அப்பா, இந்த பெரிய உறவு முறை. சிறிய உறவு முறைங்கிறது யார், தங்கச்சி தம்பி, இதெல்லாம் சிறிய உறவு முறை. மகள் மகன், இதெல்லாம் சிறிய உறவு முறை. ஆக உறவு முறையிலே நம்ம யார் இது இயற்கையான உயர்வு. இதுக்கு வந்து நீ கஷ்டப்பட்டு உழைக்கணும், உன் திறமையை வளர்த்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு குடும்பத்தில் உள்ள உயர்வு என்பது இயற்கையாகவே இருக்கும். ஒரு அண்ணங்கிறவன் என்றைக்குமே அண்ணன் தான். அதுக்காக அவன் தொழில் திறமையெல்லாம் வளர்த்துக்கிட்டால் தான் அவன் அண்ணனாக இருக்க முடியும். திறமை குறைஞ்சி போச்சுன்னா அவன் தம்பி ஆகிடுவான், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அது வந்து தொழிலில் தான். திறமை அதிகமாக இருக்கிற வரைக்கும் நீ உயர் பதவியில் இருப்ப. உன்னுடைய திறமை குறைகிறது அல்லது இன்னொருத்தர் உன்னை விட அதிகமான திறமையை வளர்க்கும் பொழுது நீ அவரை விட தாழ்ந்த இடத்துக்கு போய்டும். இது வந்து தொழிலில். ஆனால் ஒரு குடும்பம்னு வரும்போது அங்கே உயர்ந்தவர் எப்போதும் உயர்ந்தவர் தான் வாழ்நாள் முழுதும். அண்ணன் என்பவர் வாழ்நாள் முழுதும் அண்ணன் தான். ஒரு தம்பிக்கு அண்ணன் என்பவன் வாழ்நாள் முழுதும் அண்ணன் தான். அவன் எவ்வளோ சம்பாதிச்சாலும் சரி, சம்பாதிக்கவே இல்லை வேலைக்கே போகலன்னா கூட அவன் என்றைக்குமே அண்ணன் தான். அப்பா என்பவர் எப்போவுமே அப்பா தான். அம்மாங்கிறவன் எப்போவும் அம்மா தான். அந்த உறவுமுறை இயற்கையாகவே ஒரு உயர்வு. அது இயற்கையான உயர்வு, இயற்கையை ஏற்படுத்தி தந்த ஒரு உயர்வு. அதனால் வந்து அதுக்கும் இந்த தொழில் திறமைக்கும் சம்மந்தப்படுத்தக்கூடாது. அதனால் தொழிலில் உள்ள உயர்வு தாழ்வை குடும்பம் என்கிற அமைப்பில் அது பாதிப்பை ஏற்படுத்தி விடக்கூடாது. குடும்பம்ங்கிற அமைப்பில் வந்து உயர்வு தாழ்வு எது, தொழிலில் உயர்வு தாழ்வு எது, ஒருத்தர் தொழிலில் யார் திறமையாக இருக்காங்களோ அவங்க தான் உயர்வானவர்கள், அவர்களுக்கு தான் சம்பளம் கொஞ்சம் அதிகமாக கொடுப்பாங்க. ஆனால் குடும்பத்தில் யார் உயர்வானவங்க அப்படின்னா அண்ணன் அப்பா அக்கா அம்மா, இந்த மாதிரி உறவு உயர்வானது. அது தாழ்வான உறவு எது, தாழ்வுன்னா அது ஒன்றும் கேவலம் கிடையாது. உயர்வு தாழ்வு இயற்கையானது, இழிவு தான் கேவலமானது. அதனால் தாழ்வான உறவு எதுனாக்கா தம்பி தங்கச்சி பேத்தி மகள் மகன், இந்த மாதிரி உறவுலாம் தாழ்வானது. உயர்வான உறவுங்கிறது பாட்டி அம்மா அப்பா அண்ணன் அக்கா,
அத்தை மாமன் இந்த மாதிரியான உறவு முறையெல்லாம் உயர்வான உறவு முறைகள். அதனால் இது வந்து குடும்ப அமைப்பில் உள்ள ஒரு உயர்வு தாழ்வு. இது இயற்கையாகவே வரக்கூடியது. இதில் வந்து ஒருவருடைய திறமை அதிகரித்து விட்டால் அவர் தம்பி என்பவர் அண்ணனாக மாறிவிட முடியாது. திறமையை அதிகரித்து ஒருவர் அண்ணனாக மாறிவிடும். அது பிறப்பால் வருவது. முன்கூட்டியே பிறந்தனால அவன் அண்ணன், பின்னாடி பிறந்தனால அவன் தம்பி. அதனால் அதுக்காக வந்து நான் அண்ணனாக மாறணும் அப்படிங்கிறதுக்காக ஒருத்தன் முன்கூட்டியே பிறக்கவும் முடியும். கடந்த காலத்துக்கு போயிட்டு முன்கூட்டியவும் பிறக்க முடியாது. அதனால் அந்த தொழிலில் உள்ள திறமை ஏற்றத்தாழ்வு, தொழில் திறமையால் ஏற்படுகிற ஏற்றத்தாழ்வு குடும்ப அமைப்பை பாதிக்கிற மாதிரி ஏன் அமையுது அப்படின்னா, அந்த வீடுகள் பார்த்திங்கன்னா ஒருத்தர் சின்ன வீடு கட்டுறாரு, ஒருத்தர் பெரிய வீடு கட்டுறாரு, ஒருத்தர் வாடகை வீட்டில் இருக்கார், இன்னொருத்தர் வாடகை வீடு கூட இல்லாமல் குடிசை வீட்டில் இருக்கிறாரு, அல்லது வந்து பிளாட்ஃபாரத்தில் இருக்கார். இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுகள் இருக்குல்ல, இதுதான் வந்து குடும்ப அமைப்பை ரொம்ப பாதிக்குது. அதனால் வந்து எல்லாருக்கும் ஒரே அளவு வீடு கொடுத்திருந்தால் இந்த உலகத்தில் அன்பு என்பது பாதுகாக்கப்பட்டிருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், பெரிய வீடுகளுக்கு ஆசைப்பட்டு அன்பை தொலைத்து விட்டோம், உறவு முறைகளை தொலைத்து விட்டோம், குடும்ப அமைப்பில் இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமையை தொலைத்து விட்டோம்.